தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 22ஆம் அணுவாக்கத்தின் முதல் 4 பகுதிகள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பகுதி மந்திர புஷ்பம் என்று அழைக்கப்படுகிறது. எவன் நீரினுடைய மலரை அறிகிறானோ அவன் மலர்களை உடையவனாகவும் நல்ல சந்ததிகளை உடையவனாகவும் பசு முதலிய பிராணிகளை உடையவனாகவும் ஆவான். சந்திரனே நீரினுடைய மலராக அமைகிறது. இந்த மந்திரங்கள் நீரை அனைத்திற்கும் ஆதாரமாகவும் ஆதேயமாகவும் எல்லா தேவதைகளின் வடிவம் உடையதாகவும் உபதேசிக்கின்றன. அப்படி வழிபட்டால் வழிபடுபவனுக்கு எல்லா நன்மைகளும் சித்திக்கும் என்று கூறுகின்றன. சந்தியாவந்தனத்தில் ஆப்போஹிஷ்டா மயோபுவக ஆப்போஹ் புனந்து முதலிய மந்திரங்களும் நீரின் அபிமானி தேவதையை அவ்வாறே துதிக்கின்றன. ஞானம் உதித்தவர்களுக்கு நீர் உடலை சுத்தம் செய்வதற்கும் தாகத்தை போக்குவதற்குமான வெறும் தண்ணீராய் இல்லாமல் தெய்வத்தன்மை பொருந்தியதாய் இருப்பது விளங்கும். தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து மலர் போல் எழுந்தது சந்திரன். அதை சிறந்த அணியாக பரமசிவன் தலையில் சூடி சந்திரசேகரன் என பெயர் பெற்றான். சந்திரன் உதித்த இடம் தண்ணீர், அதனால் தண்ணீர் சந்திரனுக்கு ஆயத்தனம் என்றும், சந்திரனுடைய குளிர்ச்சியால் நீர் உண்டாவதால் ஜலத்திற்கு ஆயத்தனம் என்றும் கூறப்படுகிறது. சந்திரமாவா அப்பாம் ஆயத்தனம், ஆப்போவை சந்திரமச ஆயத்தனம் என்று நீர் சந்திரனின் விஷயத்தில் ஆதாரமாகவும் ஆதேயமாகவும் உள்ளது. அடுத்தாற்போல் நாம் அக்னியை எடுத்துக்கொண்டால் அக்னேராப்பக என்ற உபனிஷத் வாக்கியத்தின்படி படைப்பு கிரமத்தில் அக்னியிலிருந்து நீர் தோன்றுகிறது, நீரிலிருந்தும் வடவாக்னி எழுகிறது. ஆகையால் அக்னி விஷயத்திலும் மலர் பூ போல் மேலும் எழுகிறது. கீழேயும் ஆயத்தனமாக ஆதாரமாக உள்ளது. அடுத்ததாக காற்றுக்கும் சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் காலத்திற்கும் இம்மாதிரியே நீருடன் இருவகை சம்பந்தம் உள்ளது. கால அப்சு நிவசந்தே ஆபஸ் சூரியே சமாஹிதாக என்று 26வது பஞ்சாசத்தில் கூறப்பட்டுள்ளது. மேகத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் நீரிலிருந்து உண்டாகிறது, மீண்டும் நீரை பொழிகிறது. ஆகையால் வழிபடுபவனுக்கு இவ்வுலகமே நீரில் மிதக்கும் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் என்று முடிவில் கூறப்படுகிறது. எல்லாம் நீராக உள்ளது. எல்லா பிராணிகளும் நீர்த்தன்மையுடன் உள்ளது. பிராணன்கள், பசுக்கள், அன்னம், அமிர்தம், சம்ராட், விராட், ஸ்வராட், சந்தங்கள், கணங்கள், எஜுர்மந்திரங்கள், சத்தியம் எல்லாமே நீர்தான். எல்லா தேவதைகளும் பூலோகமும் புவர்லோகமும் சுவர்லோகமும் எல்லாம் நீரே. எல்லாம் ஓம்காரமாகிறது. எவன் தண்ணீரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக உலகமாகிய கப்பலை அறிகிறானோ அவன் நிலை பெற்றவனாக ஸ்திதப்பிரஜ்ஞன் என்று போற்றுவதற்கு உரியவனாக ஆவான் என்பதில் ஐயமில்லை என்பதாக 22ஆம் அணுவாக்கத்தின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் மந்திர புஷ்பத்தை நாம் கேட்டு மகிழ்வோம். முதல் பிரஷ்னம் 22வது அணுவாக்கம். யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவாஹான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவாஹான் பசுமான் பவதி ய ஏவம் வேத
योपामायतनं वेद आयतनवान् भवति अग्निर्वा अपामायतनम् आयतनवान् भवति योऽग्नेरायतनं वेद आयतनवान् भवति आपो वा अग्निरायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति वायुर्वा अपामायतनम् आयतनवान् भवति यो वायोरायतनं वेद आयतनवान् भवति आपो वै वायोरायतनम् आयतनवान् भवति असौ वै तपन्नपामायतनम् आयतनवान् भवति यो मुषतपत आयतनं वेद आयतनवान् भवति आपो वा अमुषतपत आयतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति चन्द्रमा वा अपामायतनम् आयतनवान् भवति यश्चन्द्रमस आयतनं वेद आयतनवान् भवति आपो वै चन्द्रमस आयतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवति यो नक्षत्राणामायतनं वेद आयतनवान् भवति आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवति यः पर्जन्यस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै पर्जन्यस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति संवत्सरो वा अपामायतनम् आयतनवान् भवति यः संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योऽप्सुनावं प्रतिष्ठितां वेद प्रत्येव இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 22ஆம் அணுவாக்கத்தின் முதல் 7 பகுதிகளின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 22ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியை நாம் ஆதவனின் துணையோடு நடத்தி செல்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.